வேண்டாம் மேகதாது அணை. 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், 5 கோடி மக்களின் ஜீவாதாரம் காவிரி. என்ன சொல்கிறார்கள் விவசாயிகள்? ஆனால் என் நெல் அன்றைக்கி 40 ரூபா விற்ற நெல் இன்றைக்கி 1360 தான். அதுவும் கொண்டு நெல்லை போட்டானா 60 ரூபா லெஞ்சம் வாங்கிக்கிறேன். விவசாயி ஜூன் 12 தண்ணி திறக்கப்பட்டு காவிரி டெல்டால தமிழ்நாட்டில் சாகுபடி துவங்கிட்டு இன்னும் 78 டிஎம்சி தண்ணி மேட்டூர் அணையில இருப்பு இருக்கு. உண்மைக்கு புறம்பா தமிழ்நாடு சொல்லுதுன்னு ஒரு கடிதத்தையே ஒரு தலைமைச் செயலர் எழுதுறாரு. இது எவ்வளவு பெரிய மோசடியான நடவடிக்கை. பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வழங்குறது இல்ல, பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகளுக்கு நீர் கொண்டு போறதா அவரோட முழுமையான நோக்கம். அப்பட்டமா அந்த ஆண்டு குறுவை கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஏக்கர்ல டெல்டால சாகுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கு 2.5 லட்சம் ஏக்கருக்கு வரதே இன்னைக்கு தடுமாற்றத்தில் இருக்கு. வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாடுடைய உணவு பாதுகாப்பு தஞ்சை தான். தஞ்சை மாவட்டத்தை அழிச்சிட்டு நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க போறேன் இண்டஸ்ட்ரிக்குன்னா வெரி அன்எத்திக்கல். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கல்லணையில் புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சியை வழங்குவதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உழவர்களின் வாழ்வாதாரம் போல் இந்த கல்லணை வறண்டு கிடப்பதை நாம் காண முடிகிறது. தமிழகத்தின் உணவு தேவையில் 1/3 பங்கு தேவையை இந்த டெல்டா மாவட்டங்கள், காவிரி பாசன மாவட்டங்கள் நிறைவேற்றுகின்றன. அதற்கு ஜீவாதாரமாக இருப்பது காவிரி நீர். டெல்டா பாசனத்திற்கு மட்டுமல்ல, குடிநீர் ஆதாரமாக 25 மாவட்டங்களுக்கு மேலாக ஏறத்தாழ 5 கோடி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருப்பதும் காவிரி நீர். அந்த காவிரி நீர் வரும் நாட்களில் கிடைக்குமா, எல்லாருக்கும் போய் சேருமா அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு. காரணம், கர்நாடக அரசு கட்ட துடிக்கும் மேகதாது அணை. ஸோ அதை மையமாக வச்சு தான் வேண்டாம் மேகதாது அணை அப்படின்ற நிகழ்ச்சியை விவசாயிகளோட கட்டமைத்திருக்கிறோம். முன்னதாக விருந்தினர்கள் அனைவரையும் நான் அறிமுகப்படுத்திடுறேன். திரு PR பாண்டியன், தலைவர், அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு. திரு ஐயா கண்ணு, தலைவர், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம். திரு சாமி நடராஜன், மாநில பொதுச் செயலாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். திரு சேதுராமன், துணைத் தலைவர், தமிழ்நாடு மாநில அறிவியல் இயக்கம். முனைவர் பரசுராமன், நீரியல் வல்லுநர், MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எல்லாருக்கும் பொதுவான கேள்விதான், ஏன் மேகதாது வேண்டாம்? திரு PR பாண்டியன், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மேகதாது அணை என்பது கர்நாடக மாநில அரசு அவங்க தமிழ்நாட்டினுடைய எல்லையில் கர்நாடக இடத்திலே கட்டுகிறார்கள். குறிப்பாக மேகதாட்டு என்பது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு மாதாந்திர அடிப்படையில் தண்ணீரை நமக்கு விடுவிக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து கர்நாடக அரசு அரசியலமைப்பு சட்டப்படி தண்ணீரை விடுவிக்க மறுக்கிறது. உபரி நீர் மட்டும்தான் நமக்கு தமிழ்நாட்டிற்கு பாசனத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி வரக்கூடிய உபரி நீரையும் தடுத்து மேகதாட்டுவிலே 67 டிஎம்சி அளவிற்கு தேக்குவதற்கான அணையை கட்டுவதற்கு அந்த மாநில அரசு மிக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறது. அந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் உபரி நீரும் தடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுகிறது. அது ஒட்டுமொத்தமாக பாலைவனமாக மாறிவிடும். சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய சுமார் 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் ஒட்டுமொத்தமாக பறிபோகும். இன்றைய கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டினுடைய உணவு தேவையில் 60% இந்த காவிரி தண்ணீரை நம்பிதான் உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அது அடியோடு அழியும். விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் அகதிகளாக வெளியேறக்கூடிய பேராபத்து ஏற்படும். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மேகதாட்டு அணை கட்டினால் பேரழிவை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்பதால் தமிழகம் மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என்று எதிர்த்து வருகிறோம். இதனை காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பிலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் புதுச்சேரி, தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் மேகதாட்டோ இல்லை இடையில எங்கேயும் நீர் தேக்கங்களோ கர்நாடகம் அமைக்கக்கூடாது என்பதை உறுதிபட தெரிவித்து அதனை மத்திய அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு அந்த அரசாணைகளில் 15 ஆண்டுகளுக்கு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணான வகையில் நான் மேகதாட்டு அணையை கட்டுவேன் என்று கர்நாடக முதலமைச்சர் சொல்வதுதான்
சட்டவிரோதமானது. அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தொடர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். திரு ஐயா கண்ணு, இதன் மேகதாதுக்கு தனியா ஒரு அணை அவங்க கட்டுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும்னு நினைக்கிறீங்க? சார் 1892 மெட்ராஸ் ப்ரொவின்சியல் வர்சஸ் மைசூர் ஸ்டேட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. கர்நாடகா வந்து வெறும் 90,000 ஏக்கர் தான் சாவடி பண்ணிக்கணும். மீதி தண்ணி பூரா நமக்கு நம்ம 35 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணோம். 3 போவோம். அதுக்கப்புறம் 1924 மறுபடியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, மைசூர் ஸ்டேட் வர்சஸ் மெட்ராஸ் ப்ரொவின்சியல்னு. அப்போல்லாம் வந்து இந்த காவிரி உற்பத்தியாளரிடம் தமிழ்நாட்டோட இருந்துச்சு. அப்போ அவங்க 5,90,000 ஏக்கர், மீதியெல்லாம் நம்ம. அவங்க வந்து கிருஷ்ணராய டேம் கட்டிக்கணும், நம்ம மேட்டூர் டேம் கட்டிக்கிட்டு தண்ணி தேய்க்கணும் அப்படி இருந்துச்சு. அது 50 ஆண்டுகள் போட்டு 74 முடிஞ்சிச்சு சார். 74 முடியும் போது இங்கே இருக்க அரசியல்வாதி யாரும் விவசாயியை கண்டுக்கல. 74 to 82 5 அணையை கர்நாடகா கட்டிருச்சு. கபனி, ஹேரங்கி, ஹேமாவதி, ராமதீர்த்தம், லட்சுமி 5 கட்டி இப்போ அவன் 25 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணுறாங்க. நான் 3 போவம் சாவடி பண்ண 25 ஏக்கர் லட்சம் ஏக்கரில் நல்லா முசுறில் வந்து குருவை, சம்பா, கோடை, வாழை, கரும்பு எல்லாம் போட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுக்கு காரணம் தண்ணியை பூரா அங்கேயே தேக்கிட்டாங்க. இன்னும் இந்த மேகதாதை கட்டிட்டான்னு வச்சுங்களேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு 2018 நீ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரலையும் மாதம் 2.5 டிஎம்சி தண்ணி திறந்துன்னு சொல்லிச்சு. ஜனவரியில் 2.75, இது ஜூனில் வந்து 9.19 திறக்கணும்னு சொல்லிச்சு. இப்போ இந்த ஜூலையில் 34 டிஎம்சி திறக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் திறக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்க அரசியல்வாதி கேட்குறாங்களா? ஆளுங்கட்சி கேட்குதா? யாராவது கேட்குறாங்களா? விவசாயியை பற்றி கண்டுக்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. இந்த மேகதாதையும் கட்டிவிட்டாங்கன்னா இப்போ வர்ற தண்ணி கூட வராது. வெள்ளம் வர்றப்ப கர்நாடகாவில் வெள்ளம் வந்து அங்கே அழியுதுன்னு சொன்னால் தண்ணியை திறந்து விட்ருவாங்க. திறந்து விட்டா நேராக கடலில் போய் விழுந்துடும். இங்கே இருக்க தண்ணியை தேய்க்க வச்சு தடுப்பணை கட்டலாம்ல. யாராவது கட்டுறாங்களா தடுப்பணை? காவிரியும் கொள்ளடத்துலையும் 10 கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டியிருந்தா இந்த வர்ற வெள்ள தண்ணி பூரா 1/2 டிஎம்சி 1 டிஎம்சி தேக்கி 100 டிஎம்சி தேக்கலாம். என் கரும்பு 90 ரூபா விற்றுச்சு 68 69. அன்னைக்கு வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம். பவுன் 90 ரூபா, ஒரு பவுன் 8 கிராம் 90 ரூபா. இன்னைக்கு அதே பவுனு 1,20,000 வந்துருச்சு. அதே வாத்தியாருக்கு 1,20,000 சம்பளம். ஆனால் எனக்கு 3,500 அதுவும் தரமாட்டேங்கிறான். அந்த 3,500 தரமாட்டேங்கிறான். ஆனால் என் நெல் அன்றைக்கி 40 ரூபா விற்ற நெல் இன்றைக்கி 1,360 தான். அதுவும் கொண்டு நெல்லை போட்டான்னா 60 ரூபா லஞ்சம் வாங்கிக்கிறான். ஒரு காலத்தில் ஒரு டன் கரும்பை விற்றுட்டு 1 பவுன் வாங்கினாங்க. இன்றைக்கி நான் வந்து 50 டன் விற்றா கூட 1 பவுன் வாங்க முடியும் என்னால். இன்றைக்கி அந்த அன்றைக்கி 90 ரூபாய்க்கு 5 ரூபா தான் வெட்டுக்கூலி. இன்றைக்கி 3,500 ரூபாய்க்கு 1,500 ரூபா வெட்டுக்கூலி எனக்கு. நான் இன்றைக்கி 8 தான் பெண்களுக்கு கூலி கொடுத்தேன். இன்றைக்கி பெண்களுக்கு 350 ரூபா கூலி. அன்றைக்கி ஆம்பளைக்கு 1,000 ரூபா கொடுத்தேன். இன்றைக்கி வந்து 600 ரூபா கூலி. எல்லாமே 200 400 மடங்கு, 500 மடங்கு, 600 மடங்கு இருந்துச்சு. ஆனால் நெல் வந்து 35 மடங்கு தான் ஏறி இருக்கு. கரும்பு வந்து 39 மடங்கு தான் ஏறி இருக்கு. எல்லாத்துக்கும் அள்ளி வழங்குகின்ற அரசியல்வாதிகள் விவசாயம் கொஞ்சம் கவனிச்சாதான் இந்த நாடு வளம் பெருந்தி பலம் புரிஞ்ச நாடாக இருக்க முடியும். திரு சாமி நடராஜன், ஏன் வேண்டாம் மேகதாது அணை அப்படின்றது அடிப்படையான கேள்வி. மேகதாது அணை எதற்காக அங்க கட்டப்படுது? அணை பத்தின பின்னணி என்ன? அபரிதமாக மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் வந்து கடலுக்கு போகுது. அந்த தண்ணீரை தேக்குனாக்க வந்து நாங்கள் வந்து பெங்களூரினுடைய அந்த வளர்ச்சி என்பது கடுமையாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக மட்டும் நாங்கள் கட்டுறோம். அது இல்லாமல் ஒரு 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஏற்கனவே காவிரியில் 4 பெரிய அணைகள் கர்நாடகா கட்டியிருக்குது. நம்மள்கிட்ட ஒரே அணை மேட்டூர் ஒண்டி தான் இருக்குது. பொதுவாக பார்க்கும்போது அதில் எதுவும் சிக்கல் இருக்க மாதிரி தெரியல. அது ஒரு நியாயமான கோரிக்கையாக தான் அவங்க குடிநீருக்காக நாங்கள் அங்கே அணை கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நமக்கு என்ன சிக்கல் இருக்கு? இல்லை, ஏற்கனவே காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு 2007 வந்தது. அதே போல் உச்சநீதிமன்றத்தில் 2018 வந்த தீர்ப்பில் உட்பட காவிரி நதியை பயன்படுத்தக்கூடிய 4 மாநிலங்கள் கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாசனம் மட்டுமல்ல குடிநீர் தேவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ 2018 வந்த உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா,
பெங்களூரு மக்களுடைய குடிநீர் தேவைக்காக 4.5 டிஎம்சி தண்ணீர் அதில் ஒதுக்கப்பட்டிருக்கு 2018 எனவே கர்நாடகம் சொல்லக்கூடிய அந்த காரணம் என்பது உண்மைக்கு புறம்பானது. முழுக்க முழுக்க இப்போ பெங்களூருடைய குடிநீர் தேவை 4.5 டிஎம்சினா அதற்கான நீர் பங்கீடு என்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பிலே ஒதுக்கப்பட்டு அது தண்ணி போயிட்டு இருக்குது. கர்நாடக அணைகள்லேருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடி தண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னா, காவிரியில் பல நேரங்களில் வரக்கூடிய மழைக்காலத்தில் வரக்கூடிய உபரி தண்ணீர் அதை தேர்க்கக்கூடிய இடமாக மேகதாட்டு என்பது இருக்குது. மேகதாட்டுங்கிற இடத்துல தான் அது மேகதாட்டுனால ஆடு தாண்டும் காவிரி கிட்டத்தட்ட 200 மீட்டர் ஆழம் ஆடு தாண்டக்கூடிய அளவில் தான் அந்த அகலம் என்பது இருக்கு. அது அந்த இடத்துல அணை கட்டினாக்க மழைக்காலத்தில் வரக்கூடிய தண்ணீரை கூட நமக்கு தமிழ்நாட்டு கூடாமல் தேக்க முடிங்கிறதுக்காக தான் அவங்க செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகளுக்கே மேகதாட்டு அணை கட்டுறதுல விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை. இல்லைன்னா அங்கே போராட்டமெல்லாம் துவங்கியிருக்கும். என்ன காரணம்? அந்த ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து மாண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது பாசனத்துக்கு பயன்படாது. முழுக்க முழுக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவருடைய சொந்த மாவட்டம் அந்த பகுதியில் அவர் வந்து வேறு ஒரு தேவைக்காக தான் மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. குறிப்பாக பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகளுக்கு நீர் கொண்டு போகிறது தான் அவரோட முழுமையான நோக்கம். அப்பட்டமாக சொல்ல போனால் அதுதான். பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் வழங்குறது இல்லை. ஏற்கனவே 4.5 டிஎம்சி தண்ணீர் என்பது காவிரியிலேருந்து தண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். அங்க மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, 67 டிஎம்சி வரைக்கும் நாங்கள் தண்ணீரை சேமிச்சு குடிநீருக்காகவும் மின்சார தேவைக்காகவும் பண்றோம், அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் லாபம் அங்க இருக்கும் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு அதில் என்ன லாபம் இருக்க போது? தமிழ்நாடு மக்களும் பயன்பெறுவாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றார். நிச்சயமா தர முடியாது. ஏன்னா இப்ப காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்ன சொல்லுது? கடைசியா 2017 ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு. நம்ம அனுபவத்தில் என்ன பார்த்துட்டு 2018 நீர் ஆண்டு என்பது ஜூன்ல துவங்கி அடுத்த மே வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும்னு அளவு என்பது இருக்கு. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகம் ஒரு ஆண்டோட தண்ணி திறந்ததில்லை. அவங்களுக்கு உபரியா தண்ணி வரும்போது தேக்க முடியாத தண்ணீரை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏற்கனவே இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவங்க முறையை அமல்படுத்தாத சூழல்ல மேகதாட்டில் அணை கட்டினா 67 டிஎம்சியை தண்ணியை தேக்க முடியும், அது தமிழ்நாட்டுக்கு பயன்படுங்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை, பயன்படாது. ஏன்னா உபரியாக வரக்கூடிய தண்ணீரையும் தமிழ்நாட்டுக்கு விடக்கூடாது, தேக்கணுங்கிறது தான் அவங்க நிலைப்பாடு. அதுக்காக தான் அந்த மேகதாட்டு அணை கட்டுவதற்காக இந்த காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு 9,000 கோடி ரூபா கடந்த நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கி 1000 கோடி ரூபாய் உடனடியாக விடுவிச்சு பூர்வாங்க பணிகளை துவங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த நடவடிக்கைகள் முழுவதும் சட்டத்துக்கு புறம்பானது. அடுத்து இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு அமல் இருக்குன்னா 2033 வரைக்கும் இதை யாரும் வயலேட் பண்ணக்கூடாது. அது தமிழ்நாடாக இருக்கலாம், பாண்டிச்சேரியாக இருக்கலாம், கேரளமாக இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம். கர்நாடக அரசாங்கம் இதை மீறி சட்டத்துக்கு புறம்பாக டிபிஆர், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்கு அனுமதி பெறுறதெல்லாம் இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்குது. இது சட்டப்படி ஒன்றிய அரசாங்கம் தலையிட்டால் என்ன பண்ணணும்? இதுக்கு அனுமதியே கொடுக்கக்கூடாது, இந்த ப்ராஜெக்ட் தயார் பண்ணுறதுக்கான அனுமதியே கொடுக்கக்கூடாது. அப்போ அவங்க கண்டு காணாமல் இருக்கிறதுனால தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம், இதுக்கு முன்னாடி பிஜேபி அரசாங்கம் இருந்தப்போ, எடியூரப்பா இருந்தப்போ 1000 கோடி ரூபா பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கினார். அப்போயும் தமிழ்நாட்டில் கடுமையாக ஆட்சேபிச்சோம், தொடர்ந்து போராட்டம்லாம் பண்ணோம். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வந்ததுக்கு பிறகு இப்போ 9,000 கோடி ரூபா நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு 1000 கோடி ரூபா விடுவிச்சிருக்காங்க. இது இந்த அணை கட்டுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதிச்சதுன்னா நிச்சயமாக தமிழ்நாடு பாலைவனமாகும். குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களுடைய விவசாயம் என்பது கேள்விக்குரியாது மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம தலைவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டினுடைய குடிநீர் ஆதாரம் அது முற்றிலும் பாதிக்கப்படும். அதில் ஏற்கனவே அந்த 2018 தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேல் பாசனத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கீழ்ப்பாசனத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த எனி ஸ்கீம், எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது அப்படின்றது. அப்போ மேகதாடு அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாக மாற்றப்படும். ரைட். திரு சேதுராமன், 575 டிஎம்சியில் இருந்தாங்க, இன்னைக்கு 10-20 டிஎம்சிக்கு நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்போது, இவர் சொல்கிறார் தமிழ்நாடு முழுமையாக பாலைவனம் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய பார்வையிலிருந்து இது எங்கே சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, காவிரி மேலாண்மை ஆணைய வாரியம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் எதையுமே கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடு இருக்காங்க. மத்திய அரசு அதை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்க்குறாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்கும்போது எங்கே அந்த சிக்கல் சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
சிக்கல் சரி செய்யப்பட வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னதாக மேகதாது குறித்து ஒரு சில விஷயங்களை நான் பரிமாற விரும்புகிறேன். சுப்ரீம் கோர்ட்டினுடைய 2018 தீர்ப்பில் 2 விஷயங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிபியூனல், அதாவது 2007 வந்த ட்ரிபியூனலுடைய தீர்ப்பு என்பது ஹார்மோன் டாக்டரின் அடிப்படையில் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி. அந்த ஹார்மோன் டாக்டரின் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் ஒரு மாநிலத்தில் அந்த முறையில் எந்த இடத்துல நதி உற்பத்தி ஆகுதோ அவர்களுக்கு தான் அதற்கான உரிமை இருக்குன்றத ஒரு தாக்கிது. இது கிடையாது அப்படின்னு மறுத்து உச்சநீதிமன்றமே 3 வழிமுறைகளை இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ட்ரிபியூனலில். அதை நாங்கள் வரவேற்கிறோன்னு இருக்காங்க. ஒன்று வந்து ஹெல்சிங்கி தான் இப்போ சொன்னது. அதாவது வந்து லோயர் ரிப்பாரியன், அதாவது வந்து கடைமடை பாசனம் வரைக்கும் அந்த நதியினுடைய உரிமை இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து கேம்பியோன் மெத்தட் அப்படின்னு சொல்லி இத்தாலியில் இருக்கக்கூடிய 1999 ஐநா சபை மூலமாக கொண்டு வரப்பட்டது. அதில் குறிப்பிடக்கூடிய அம்சம் என்னென்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் உள்ளிட்ட விஷயங்களையும் கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்லின் மாடல் அப்படின்னு சொல்லி. அந்த பெர்லின் மாடல் என்னென்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை மாறம், காலநிலை மாற்றம், இதுக்கெல்லாம் உட்படுத்தி அந்த எந்த பாதிப்பையும் இது ஏற்படுத்திடக்கூடாது, நதிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது பெங்களூருக்கான குடிநீர் தேவை. அந்த பெங்களூரை பற்றி குறிப்பிடும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் 1/3 ஆஃப் தி பெங்களூர் தான் வந்து காவிரியினுடைய பேசினில் இருக்குது, பாக்கி பேசினை விட்டு தள்ளி தான் இருக்குன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கான தேவையாக 4.75 டிஎம்சி அதற்கான நாங்கள் ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அணையினுடைய அளவு 67.17 டிஎம்சிக்கான கொள்ள அளவில் அணை கட்டுறாங்க. இதனுடைய நோக்கம் அவங்க சொல்றது 400 மெகாவாட்டான கரண்ட் உற்பத்தி பண்ணுறது, அதுபோல் குடித நீர்ன்றாங்க. இது அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கும். இதை நம்ம சொல்லலை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அறிஞர்களே இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த நீர்த்தேக்க பகுதின்றது கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஏக்கரில் அங்கே இருக்கக்கூடிய அதி முக்கியமான வனப்பயிர்கள் உள்ள இருக்கக்கூடிய உள்ள நுழைய முடியாத கனகங்கள் இருக்குது, அதில் பாதிக்குது. அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி வந்து அங்கே கடுமையாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விமர்சனம் அங்கே இருக்கிறது நம்ம சேர்த்து பார்க்குறோம். மேட்டூர் அணை 1934 நடைமுறைக்கு வந்தது. இப்போ நடைமுறைக்கு வந்த காலகட்டத்திலிருந்து ஜூன் 12 நமக்கான திறப்பதற்கான காலகட்டம். ஜூன் 12 திறந்திருந்தா நாம இங்கே உட்காந்து பேச முடியாது. இங்கே வந்து நீருடைய போக்கு வந்து கடுமையாக இருந்திருந்திருக்கும். இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வந்திருக்க முடியாது. எப்படி இருக்குன்றதை நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. 30 முறை தான் இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த 92 ஆண்டுகளில் 30 முறை மட்டும்தான் ஜூன் 12 அல்லது அதற்கு முன்னதாகவோ அணை திறக்கப்பட்டிருக்கு. அதன் பாக்கி எல்லா காலகட்டமும் ஜூன் 12க்கு பிறகுதான் அணை திறக்கப்பட்ட காலமாக பார்க்குறோம். உபரி நீர் கடலுக்கு போகுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கடலுக்கு நீர் போகிறது அவசியம். இந்த 67.17 எத்தனை வருஷம் இங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும்ல நம்ம. அப்படி நம்ம கணக்கெடுத்தோம்னா 92 வருஷத்துல 67.16 டிஎம்சிக்கு மேல உபரியாக நமக்கு தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்தது வந்து பாத்தீங்கன்னா 18 ஆண்டுகள் மட்டும்தான் வந்திருக்கு. 0லேருந்து 10 டிஎம்சி வரைக்கும் உபரியா இங்க வந்த தண்ணீர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 26 ஆண்டுகள் வந்திருக்கு. ஏனைய ஆண்டுகள் இந்த 44 ஆண்டுகளை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 48 ஆண்டுகள் இங்க பற்றாக்குறையா தான் நமக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த வாதமும் எடுபடாது. ஏன்னா நீங்க வந்து 2022 வந்து நமக்கு வந்து மே 29 நம்ம அணையை திறந்தோம். ஏன்னா அன்னைக்கு வந்து தென்மேற்கு பருவமழை மிக சரியாக வந்தது. இன்னைக்கு எல்னினோ போன்ற மாற்றங்கள் வரும்போது நமக்கு பருவமழை சரியாக சாதகமாக இல்லாத சூழல்ல இங்க உபரி நீர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. அதனால 67.16 டிஎம்சி சேகரிக்கக்கூடியது அந்த அணை அங்க தேவையில்லை அப்படின்றது தான். அதே சுப்ரீம் கோர்ட்ல அந்த வெர்டிக்ட்ல கொடுத்திருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் வந்து 30 டிஎம்சி ஏற்கனவே அலாட் பண்ணது ட்ரிபியூனல்ல. அப்படி அந்த ட்ரிபியூனல்ல 30 டிஎம்சி அலாட் பண்ண பிறகு அவங்க கூடுதலாக கேட்டது என்னன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி நீர் மின்சாரம் தயாரிப்பதற்காக கூடுதலாக அலோகேஷன் வேணும்னு கேட்கும்போது, நீர் என்பது குடிநீருக்கும் பாசனத்துக்கும் தான் பிரதானமாக கொடுக்கப்படும் ஒழிய நீர் உற்பத்திக்காக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேரளாவுடைய வாதத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட். அந்த அடிப்படையில் நாம் இந்த 400 மெகாவாட்டுக்காக இந்த அணையை தேக்குவது என்பது நமக்கு காவிரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வர வேண்டியது உரிமை நீர். ஆனால் வந்துகிட்டு இருக்கிறது உபரி நீர் தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து கடைசியில் என்ன ஆகும், இந்த 67 கட்டியாச்சுன்னா இது உயிர் நீர் மாதிரி அங்கங்க கொஞ்சோண்டு ஆற்ற நினைக்கிறதுக்காக தான் ஒரு மொழிய நமக்கான தேவையை பூர்த்தி செய்யாது. மேகதாது தேவையில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. இதில் திரு பரசுராமன் ஒரு நீரியல் வல்லுநரா கர்நாடகாவில் பிறந்தாலும் கூட அதிகமாக பயணப்படுறது தமிழகத்தில் தான் அப்படின்னும் போது அதை உரிமை கொண்டாடுற
இது வந்து அரசுக்கு அந்தந்த மாநில அரசுகளுக்கு இருக்கா? அப்படியாக கிடையாது. இந்த மாதிரி நீர் போன்ற அடிப்படை ஆதாரமான விஷயங்கள்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கும்போது, எப்படி கர்நாடக அரசு இதை இங்க நான் தரமாட்டேன், குறுக்க அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா பண்ணுறது டோட்டலி அன்எத்திக்கல். வாட்டர் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீர் வந்துட்டு அனைவருக்கும் பொது. நேச்சுரல் ரிசோர்ஸ் வாட்டர் கொடுக்கறது வந்து நம்முடைய உரிமை. அதை யாரும் தடுக்க முடியாது. இது கடல் நீராக இருந்தாலும் சரி, நல்ல நீராக இருந்தாலும் சரி, ஆற்று நீராக இருந்தாலும் சரி. இந்த வாட்டர் ரிசோர்ஸ்க்கு பல டெக்னாலஜி இருக்குது. பெங்களூருக்கு தண்ணி வேணும்னா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் ஐநா சபையுடைய ஒரு நிறுவனம் ஸ்ரீலங்காவில் இருக்குது. அவங்க வந்து உலக அளவில் வாட்டர் ரிசோர்ஸ்க்கான டெக்னாலஜி எல்லாம் கொடுக்குறாங்க. அர்பன் டெவலப்மெண்ட் யூஎன்லேயும் இருக்குது. யூஎன் ஹேபிட்டாட் அப்படின்னு நம்முடைய கென்யாவில் தலைநகரமாக கொண்டு செயல்படுது. அந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் க்ரோத் நம்ம பார்த்திங்கன்னா சிட்டி ரொம்ப டெவலப்ட் அர்பன் சிட்டி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நீர் வாட்டர் குடிக்க நீர் தேவைதான். அதுக்காக சாப்பாடு நம்மளுக்கு வந்து முதல்ல உணவு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். தமிழ்நாடுடைய உணவு பாதுகாப்பே தஞ்சை தான். இந்த தஞ்சை மாவட்டத்தை அழிச்சிட்டு நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க போகிறேன் இண்டஸ்ட்ரிக்குன்னா வெரி அன்எத்திக்கல். எந்த ஹியூமன் பீயிங்கும், எந்த நாட்டு முதலமைச்சரும், எந்த நாட்டினுடைய எந்த மாநிலத்து முதலமைச்சரும் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. திட்டம் துவக்கணும்னா அதுக்கான டெக்னிக்கல் ரிப்போர்ட், எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவது, வரலாறு காணாத ட்ரவுட் வரப்போகிறது எலினோனால. இந்த நேரத்தில் அதுக்கு தான் அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ்ன்னு பண்ணும்போது ஜூன் 12 செலக்ட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் என்வாயர்மெண்ட் டே ஜூன் 5. எதுக்கு இதெல்லாம் இந்த டே ஜூன் மாதம்னா இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தண்ணி தேவை. மரம் வளர்க்கறதுக்கும் தேவை, நெல் விளையிறதுக்கும் தண்ணி தேவை. அடுத்த ஜென்ரேஷன் நிலைமை யோசித்து பாருங்கள். ஐயாலாம் சொன்னாங்க விவசாயன்றது இப்போ மாடியே நம்ம அது மாதிரி தான் காட்ட ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணுமா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் உலக அளவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் நம்பர் 1 இருக்கிறோம். இப்போ பக்கத்து மாநிலங்களுக்கு தண்ணி கொடுக்கறது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு திங்க் பண்ண விட்டுட்டு நான் டேம் கட்டி ஸ்டாப் அடுத்தவருடைய ஒருத்தனை அழிச்சு தான் விவசாயம் சாவடிச்சு தான் நான் தண்ணி கொடுக்கணும்னா இட்ஸ் வெரி அன்எத்திக்கல். இது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் எவ்வளோ டேட்டாவை கரெக்டாக சொல்கிறா, இத்தனை டிஎம்சி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இதை வந்து எவ்ரி இயர் ரிவ்யூ பண்ணணும். ஃபார்மர்ஸ் நீட் பார்ட்டிசிபேஷன். இவங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லாமல் நான் சட்டம் ஒரே ஒரு ரூம்குள்ளே உட்காந்து டிசைட் பண்ணிட்டு வர்றது கிடையாது. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஃபார்மர்ஸும் சேர்ந்தாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இங்க அணை கட்டுவதில் என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல் இருக்கு? இப்ப நில அமைப்பு சரியா இல்ல, அது மாதிரியான சிக்கல் இருக்கா? அரசாங்கம் போக்கு சரியா இல்ல, என்ன மாதிரி? சாரி டு சே, மற்ற எத்தனையோ திட்டங்களுக்கு பணம் ஒதுக்குற அரசாங்கம் ஏன் அணை கட்டுறதுக்கு ஒதுக்க மாட்டேங்கிறாங்க? வாட் இஸ் த ரீசன்? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் 2002 டாக்டர் சுவாமிநாதன் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. த மெயின் பாயிண்ட் அந்த 15 அம்ச திட்டத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஹையஸ்ட் நேம் வாங்கி கொடுத்தது அவங்களுக்கு. மழைநீர் சேகரிப்பு கம்பல்சரி மேண்டேட். மழைநீர் சேகரிப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டில் வாட்டர் கனெக்ஷன் கட்டு. அந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக கொண்டு வந்தால் தான் எவ்ரி பஞ்சாயத்து டேக்க தீர்மானம் போடுங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு இருக்கிற உரிமை மாதிரி எதுக்குமே கலெக்டருக்கு அடுத்தது பஞ்சாயத்து ராஜுக்கு தான் இருக்குது. எவ்ரி பஞ்சாயத்து ஐ வாண்ட் ரிக்வஸ்ட் நம்மளுடைய தலைவரை கேட்டுக்கிறேன், பாண்டியன் சாரையும் இவங்களையும், ஒவ்வொரு பஞ்சாயத்தில் ஒரு உமன் ஒரு மென் இவங்க 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப். நம்ம ஊருக்கு ஏன் இந்த நெல் சரியாக வரமாட்டேங்குது, எங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது, ஏன் நம்ம 10 அடி போட்ட போர் வந்து 100 அடி போடுறோம் இன்னைக்கு, வாட் இஸ் அ ப்ராப்ளம்? நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற காவேரி வெடிஞ்சு போச்சு. இங்கே காவேரி வெடிஞ்சதுனால 10 அடி இருக்கிற தண்ணி 100 அடிக்கு போயிடுச்சு. என்ன அப்போ இங்கே ஒரு டேம் போடணும், தீர்மானம் நிறைவேற்றுங்க, கலெக்டர்கிட்ட கொடுங்க. இந்த ரெவல்யூஷன், இந்த தீர்மானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேசும். இது யாருக்கு ஈக்குவலன்ட்? இந்த நாட்டில் வேறு யாருக்குமே இல்லாத அதிகாரம் கலெக்டருக்கும் பஞ்சாயத்து ராஜ் பிரசிடென்ட்டுக்கும் தான். செக்கில் கவர்மெண்ட் செக்கில் சைன் பண்ணுற அத்தாரிட்டிக்கு அவங்க போடுற தீர்மானம் பிரசிடென்ட் அளவுக்கு போகுது. பஞ்சாப் ஒரே ஒரு போகம் நின்று போச்சுன்னா என்டையர் இந்தியா கதம் முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க, பட்டினி வந்துடும். நம்ம அகெயின் 1943 பெங்கால் ஃபேமின் மாதிரி நடக்க போகிறது. இதுதான் வார்னிங். பிஆர் பாண்டியன் இப்போ அவர் சொல்கிறாரு இல்லையா, அது இங்கே அணை கட்டுவதில் தமிழகத்தில், நான் இங்கேனா தமிழகம் முழுவதுமாகவே நீரை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம எங்கே தோற்று போகிறோம்? சார், இது உலகத்திலே மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க ஒரு பாசன கட்டமைப்புங்கிறது காவேரி டெல்டா பாசன கட்டமைப்பு. ஒவ்வொரு வயலுக்கும் 1 ஏக்கர் 100 குழி இருந்தாலும் அடுத்த 100 குழிக்கு தண்ணி அது தானாக தான் போகும். இது ஒரு சமதள விளைநில பகுதி. இதில் நமக்கு வந்து அணை கட்டுறதுக்கு ஒரே இடம் ராசிமணல். அது 1961 பெருந்தலைவர் காமராஜர் கிருஷ்ணகிரி மாவட்ட வன எல்லையில்
காவிரியோட இடதுகரை நம்மளோடது, காவிரி ஆறு மேகதாட்டுக்கு கீழே நம்மளோடது. இந்த மேகதாட்டு எப்படி இருக்குன்னாக்கா, அர்காவதியும் காவிரியும் கனகபுரா பெங்களூர் என்ஹெச்லேருந்து கீழே ஒரு 1000 அடி ஆழத்தில் சங்கமம்ங்கிற இடத்துல வந்து ரெண்டும் ஒன்றா கலக்குது. கபினிலேருந்து காவிரியும் கிருஷ்ணராஜசாகர்லேருந்து அர்காவதியும் ரெண்டும் வந்து ஒன்றா கலந்து தமிழ்நாட்டை நோக்கி ஓட பயணிக்கிற இடத்துல 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மேகதாட்டு பகுதி இருக்குது. அந்த இடத்துல கட்டுற இடத்துக்கு அடுத்த இடம் காளி கோயில், தமிழ்நாடு எல்லை. இந்த இடத்துல தான் இந்த டேமை கட்டுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு கீழே 40 கிலோமீட்டர் தொலைவில் ராசிமணல் இருக்குது. இந்த மேகதாட்டு பகுதியிலிருந்து ஆறும் இடது கரையும் நமக்கு சொந்தமானது, தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. ராசிமணல் அணை கட்டுறதுல என்னன்னா, நமக்கு வனப்பகுதி பெரிய அடர்ந்த வனப்பகுதி கிடையாது. ஒகேனக்கல்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம், வெளிகுண்டுலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ராசிமணல் இருக்குது. 2 மலை குன்றுகளுக்கு இடையில இது நம்ம தண்ணியை தேக்கலாம். நமக்கு வந்து தண்ணி சேமிப்புறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதில் அவங்க குடிதண்ணீருக்கு வேணும்னா ஒரு கரை அவங்களுக்கு சொந்தங்கிறதுனால குடிதண்ணீர் எடுத்துக்கலான்றாங்க. இதை நாங்கள் நியாயப்படுத்திட்டோம். 2024 கர்நாடக பாசன பகுதி விவசாயிகள் நேரடியாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லா பகுதியும் நாகப்பட்டினம் வரைக்கும் பார்த்தாங்க, பாண்டிச்சேரி வரைக்கும் போனாங்க. பார்த்துட்டு திரும்ப நாங்கள் ராசிமணலையும் பார்த்தாங்க. கிருஷ்ணராஜசாகர்லேருந்து கிட்டத்தட்ட 1000 மீட்டர் ஆழத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு போய் நீங்கள் மேகதாட்டு அணையை கட்டிட்டா கர்நாடக பாசன பகுதிக்கு அந்த தண்ணி பயன்படுத்த முடியாது. நீங்கள் பற்றாக்குறை காலத்தில் கிருஷ்ணராஜசாகரில் தண்ணியை தேக்காம நீங்கள் மேகதாட்டுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. குடிநீருங்கிற பேரில், பெங்களூருக்குங்கிற பேரில் நீங்கள் கொண்டு போய் மேகதாட்டில் தண்ணியை தேக்குவீங்க. அதனால எங்களுக்கு அந்த பாசனத்துக்கு பெற முடியாது. நீங்கள் கிருஷ்ணராஜசாகர்லேயும் தண்ணியை தேக்க மாட்டீங்க. அதனால எங்களுக்கு மேகதாட்டு அணை தேவையில்லைன்னு கர்நாடக மாநில விவசாயிகளும் நாமளும் உட்காந்து தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை அன்றைய முதலமைச்சர் சித்தராமையிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ இந்த நடவடிக்கையை இவர் துவங்குறாரு. இவருக்கு என்னன்னா, கனகபுராங்கிறது இவரோட சொந்த மாவட்டம், சொந்த தொகுதி. இவர் அதில் வந்து இவரோட இடத்துக்குள்ள நுழைஞ்சு தான் நீங்கள் மேகதாட்டுக்கே போக முடியும். அது தமிழ்நாட்டுக்கு இணைஞ்சு போகக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் அணைய உபரி நீரையும் தடுத்து கட்டுறங்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பேராபத்து. அதனால் ராசிமணல் அணைக்கட்டன்னு நம்ம கேட்டோம். ராசிமணல் அணைக்கட்டத்துக்கு முந்தைய திமுக அரசு 2024 எங்களுக்கு ஒரு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. கொள்கை பூர்வமாக 2 வழக்குகள். இதுக்கு நாம் அணை கட்டலாம். இதில் என்ன பெரிய நெருக்கடி இருக்குது அப்படின்னாக்கா, இந்த அணைக்கட்டுற திட்டத்தை இப்போ நான் சென்ற வாரம் கூட மத்திய நீர்வள ஆணைய தலைவரை சந்தித்து பேசினேன். அந்த மேகதாட்டுக்கு பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்க அவரையும் சந்தித்து பேசினேன். 2 பேரும் ஒரே இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசணும். அப்போ அந்த கர்நாடக தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதுறாரு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு. அவர் என்ன எழுதுறாரு, இந்த ஆண்டு குறுவைக்கு ஜூன் 12 தண்ணி திறக்கப்பட்டு காவிரி டெல்டாவில் தமிழ்நாட்டில் சாகுபடி துவங்கிட்டு இன்னும் 78 டிஎம்சி தண்ணி மேட்டூர் அணையில் இருப்பு இருக்கு. அதனால உண்மைக்கு புறம்பா தமிழ்நாடு சொல்லுதுன்னு ஒரு கடிதத்தையே ஒரு தலைமைச் செயலாளர் எழுதுறாரு. இது எவ்வளவு பெரிய மோசடியான நடவடிக்கை. அதனால தான் நம்ம இன்னைக்கு உட்காந்து காவிரியில் வர்ற தண்ணியை டைவெர்ட் பண்ணி திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை வரைக்கும் டைவெர்ட் பண்ணி கொடுக்குற இடத்துல தான் நம்ம உட்காந்து பேசுகிறோம். இப்போ இந்த இடத்துல தண்ணியே இல்லை. இப்படி உண்மைக்கு புறம்பா பேசுறதுங்கிறது DK சிவகுமார் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு இது ரொம்ப தீவிரமடையுது. அவருக்கு வந்து தொழிற்சாலைகளில் பல்வேறு முதலீடுகள் இருக்குது. அந்த AI தொழில்நுட்பம் வருது, அதுக்கு நிறையா தண்ணீர் தேவை இருக்குது. இப்போ பெங்களூர் நகரத்தை விரிவாக்கணுங்கிற பேரில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அழிக்கணுங்கிற முடிவில் அவர் இருக்கார். இன்னொன்று என்னன்னா, இந்த காவிரி நடுவர் மன்றம் இப்போ வந்து நம்ம மேகதாட்டுக்கு ஒரு நடுவர் மன்றம் வேணும்னு தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் போட்டுருக்கு. இது சட்டவிரோதமானது. ஏன்னா நமக்கு நடுவர் மன்றம் பிரதமராக VP சிங் இருந்த காலத்தில் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் புதுச்சேரி உட்பட 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள், செல்வராஜ் நாகப்பட்டினத்தை தவிர பாக்கி 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிடம் பண்ணிட்டாங்க நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு. இந்தியாவில் இருக்கிற பாக்கி மாநில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களித்து இந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அந்த நடுவர் மன்றத்துக்கு என்னன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பா சட்டமே வகுத்து ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு. 2007 இறுதி தீர்ப்பு வந்த பிறகு 192 டிஎம்சியா நமக்கு தண்ணீரை குறைச்சாங்க. நாமளும் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னார்னா, நீங்க 2 பேரும் எங்கள்கிட்ட மேல்முறையீடு பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் மேலாதிக்கம் பண்ண முடியாது. காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அமைப்பு. அதனால இந்த வழக்குகளை நான் தள்ளுபடி பண்றேன். நீங்க திரும்ப போய் மேல்முறையீடு நடுவர் மன்றத்தெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. திரும்ப நடுவர் மன்றம் கூடி ஒரு ப்ரொபோசலை உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துதான் திரும்ப 2013க்கு பிறகு இந்த தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு 177.25 டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுக்கணும். இந்த மேகதாட்டு அணையை கட்டணும்னு அவர் எடுக்கிற முயற்சிக்கு கர்நாடக விவசாயிகள் சுத்தமாக துணை போகலை. அவங்க நேர் எதிர்பார்க்காங்க. இப்பயே ராசிமணலை பார்வையிட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்ல போறாங்க. இப்போ மேகதாட்டில் அணை கட்டுனா 12,500 ஏக்கர் வனப்பரப்பை எடுக்கணும்.
அது வந்து ஒரு தொட்டி போல இருக்கு. அந்த பகுதி தொட்டி போல இருக்குது. சங்கமங்கிறது ஒரு பெரிய தொட்டி போல இருக்கு. அந்த தொட்டி போல பகுதியில இதை கட்டி தேக்கிட்டா அங்க இருந்து 2 புலிகள் சரணாலயம் இருக்கு, 2 யானைகள் சரணாலயம் இருக்கு. அடர்ந்த வனப்பகுதி, ஒட்டுமொத்தமா எல்லாம் அழியும். அதனால சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுக்க முடியாது. ஒரு நாடுன்னு இருந்தா அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது, மாநிலங்களுடைய ஒற்றுமையை பராமரிக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. ஆனா கர்நாடக அரசு 2018ல குமாரசாமி முதலமைச்சராக இருந்த போது மத்திய நீர்வள ஆணையம் வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தது. திரும்ப 2021ல பசவராஜ் பொம்மை முதலமைச்சர், பிஜேபி ஆட்சி, அவர் கொண்டு வந்து காவிரி மத்திய நீர்வள ஆணையத்துல வரைவு திட்ட அறிக்கையை சப்மிட் பண்றாரு. அன்னைக்கு இருந்த வரைவு திட்ட அறிக்கையை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, காவிரியில புதிய அணை கட்டுவதற்கு குறித்தான எந்த முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை, நான் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க காவிரி மேலாண்மை ஆணையத்தில் போய் பேசிங்கிறாரு. யாரு? முதலமைச்சர்கிட்டே சொல்லிடுறாரு. காவிரி நதிநீர் ஆணைய தலைவர் நேரா காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு போறாரு. பசவராஜ் பொம்மை நேரடியாகவே போறாரு அந்த அலுவலகத்துக்கு. மத்திய அரசு அந்த வரைவு அறிக்கையை ஏற்கிறாங்க. மத்திய அரசு ஏற்கல, இன்னை வரைக்கும் ஏற்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற தெளிவான புரிஞ்சுக்கணும். எந்த அரசாங்கமும் சட்டத்துக்கு விரோதமா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதுல மிக தெளிவா இருக்கு. அப்ப நாங்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை பாக்குறோம். முதல் நாள் பாக்குறோம், நாளைக்கு வாக்கெடுப்பு வரப்போகுது, மேகதாட்டு அணை கட்டினா தமிழ்நாடு அழிஞ்சு போயிருன்னு சொல்றோம். அவர் உடனே கடிதம் எழுதி தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால கேரளா அதை அனுமதிக்காதுங்கிறாரு. அப்ப புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா 3 மாநிலம் சேர்ந்து காவிரி மேலாண்மை ஆணையத்துல விசாரணைக்கு வந்த போது அதை திருப்பி அனுப்பிடுறாங்க. நாங்க அதை நிராகரிக்கலாம் அந்த கடிதம் கொடுக்கிற போது மத்திய நீர்வள ஆணையம் என்ன சொல்றாரு, நிராகரிக்கலே, திருப்பி தானே அனுப்பியிருக்குன்னு சொல்றாரு. நீங்க திருப்பி அனுப்புனதா உங்க கணக்கு, ஆனா எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டதான் எங்களுடைய பார்வை. இது திரும்ப காவிரி மத்திய நீர்வள ஆணையத்துல வந்து அது கிடப்புல இருக்கு. அப்ப நாங்க சொல்றோம் நீங்க நிராகரிக்கன்னு சொல்ற போது நீர்வள ஆணைய தலைவர் என்ன சொல்றாரு, எந்த மாநிலம் வேணுமாலும் எங்களுக்கு திட்டங்களை கொடுக்கலாம். ஏன்னா இது உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கு. 2025 நவம்பர் 13ஆம் தேதி நாம போட்ட வழக்கு, என் வழக்கு உட்பட தள்ளுபடி ஆகுது. அந்த வழக்கில் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க வந்து ஒரு மாநிலம் தனக்கான திட்டங்களை தேர்வு செய்யறதுக்கு உரிமை இருக்கு, அதை போய் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க முடியாது. அந்த வரைவு திட்ட அறிக்கையை செயல்படுத்துவது சட்டத்துக்கு உட்பட்டதா என்பதை மத்திய அரசுடைய நீர்வள ஆணையம் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் வந்து இந்த தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்றத கர்நாடகா அணை கட்டுவதற்கு, மேகதாட்டு அணை கட்டுவதற்கு சாதகமா பயன்படுத்த முடியாது அப்படின்னு நீதிபதிகள் வார்த்தையில குறிப்பிட்டிருக்காங்க. அது உத்தரவாகவும் இருக்கு. மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்ட அடிப்படையில், அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்ட அடிப்படையில காவிரியில எந்த ஒரு நடவடிக்கையா இருந்தாலும் இன்னும் ரொம்ப கிளியரா இருக்கு. அன்றாடம் காவிரி ஆறும் அணைகளும் அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தம். ஆனா அந்த ஆத்துல வரக்கூடிய தண்ணீர், அதை பகிர்ந்தளிக்கிற அதிகாரம் முழுமையும் காவிரி நடுவர் மன்ற காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு இருக்கு. அதை அன்றாடம் கவனிக்கக்கூடியது காவிரி நீர் பங்கிட்டு ஒழுங்காற்று குழு. அந்த ஒழுங்காற்று குழுடைய அலுவலகம் பெங்களூர் நகரத்தில் இருக்கணும். ஆனா பெங்களூர் நகரத்தில் அந்த அலுவலகம் செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அணைக்கு வரக்கூடிய தண்ணீரையும் கணக்கிட்டு ஆணையத்துக்கு பரிந்துரை பண்ண வேண்டிய அதிகாரம் ஒழுங்காற்று குழுவுக்கு இருக்கு. இந்த ஒழுங்காற்று குழு பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஆணையம் உத்தரவு போடுது. ஒரு மாநிலம் அழிய போறத சட்டத்துக்கு விரோதமா மத்திய அரசு பாராமுகமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்கிற நிலைகள் என்னன்னா, இந்த மாநில அரசியல் கட்சிகளுக்கு தான் இங்க செல்வாக்கு இருக்கு. தேசிய கட்சிகளுக்கு, எந்த கட்சிகளுக்கு இங்க செல்வாக்கு இல்லைங்கிறதுனால, கர்நாடகாவில் மாறி மாறி பிஜேபி காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தேசிய தலைமை நம்ம 2 பேரையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குது. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு விவசாயிகளையும் கர்நாடக விவசாயிகளையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்தது. இன்னைக்கு விவசாயிகள் உள்ள அமர்ந்து பேசி ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி ராசிவனல்ல தமிழ்நாடு அணைக்கட்டி கட்டும், வலதுகரை நமக்கு சொந்தம் என்பதால் நீங்க வந்து பெங்களூருக்கு தேவையான குடிநீரை எடுத்துக்கொள்ளலாங்கிற ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதுனால இன்னைக்கு போராட்டத்துக்கு அவங்க வலிமை இல்லை. அதனால இன உணர்வை தூண்டுவதற்கான முயற்சியை கர்நாடக அரசு மேற்கொள்ளுது. இது சட்டவிரோதமானது. இதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. இப்போ நம்ம பார்க்குற 21லையும் மேகதாதுக்கு எதிராக ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது, பேரவையில் கொண்டு வருது. இந்த அரசும் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வராங்க. அரசு மாறுது, ஆட்சிகள் மாறுது, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. நிறைவா நமக்கு என்ன கிடைக்குது, என்ன நடக்குது? ஐயா, ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா அது இராணுவத்தால் அல்ல. எவ்வளோ பெரிய இராணுவம் இருந்தாலும் ஒரு 5 நாளைக்கு சோறு போடலன்னா அவங்க அங்கே இருப்பாங்களா? ஒடியாந்துருவாங்க. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருப்பது தான் பலம் பொருந்திய நாடு. ஐயா சொன்ன மாதிரி PL 480 அந்த காலத்தில் உணவு இறக்குமதி ஆச்சு. அப்போ இங்கே உணவு இல்லாமல் எலிக்கறியை திங்க சொன்னாங்க. எல்லாத்தையும் எலிக்கறியை திங்க சொன்னாங்க. இன்றைக்கு இந்த தண்ணி, காவிரி தண்ணி ஒழுங்காக வந்துச்சுன்னா நல்ல உணவு உற்பத்தியை பண்ணி எல்லாத்துக்கும் நல்ல உணவை கொடுப்பாங்க விவசாயி. அதை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அரசியல்வாதி. இந்த இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணமே அரசியல்வாதி தான், விவசாயி சேராதது தான்.
வெறும் 90,000 ஏக்கர் சாகுபடி பண்ண கர்நாடகா இன்னைக்கு 25 லட்சம் ஏக்கர் 3 போகம் பண்ணுது. 35 லட்சம் 30 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ண நம்ம இன்னைக்கு 7-8 லட்சம் ஏக்கர் ஒரு போகம் சாகுபடிக்கு கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுக்கு 2 காரணங்க ஐயா. கர்நாடகாவில் பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி வர்றாங்க. டெல்லியில் அவங்க தான் இருக்காங்க. இங்கே அவங்க நுழைய முடியல. ஒரு காரணம். அதனால தமிழ்நாட்டை மதிக்க மாட்டேங்குது மத்திய சர்க்கார். 2வது காரணம், தமிழ்நாடு பாலைவனமாக ஆகிவிட்டால் இந்த தண்ணி வராமல் போயிடுச்சுன்னா இங்கே டெல்டாவில் மீத்தேன் எடுக்கலாம், பெட்ரோல் எடுக்கலாம், டீசல் எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். அதனால மத்திய சர்க்காருக்கு நன்மை இருக்கு. அதை என்ன நினைக்குது மத்திய சர்க்காரும், தமிழ்நாடு எப்படியாவது பாலைவனா போகுதுன்னு நினைக்கிறாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்கலைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணுமா இல்லையா தமிழக சர்க்காரு? இப்போ ஏன் இந்த 5 மாதத்துக்கும் 12.75 டிஎம்சி தண்ணி திறக்கல கேட்கணுமா இல்லையா? போன மாதம் 91.9 டிஎம்சியை திறக்கணும் கேட்கணுமா இல்லையா? இந்த மாதம் 31 டிஎம்சிக்கு கேட்கணுமா இல்லையா? ஏன் சார் கண்டெம்ட் கோர்ட் போட மாட்டேங்கிறாங்க? ஏன் சார் அவன்கிட்ட 1 லட்சம் கோடி நஷ்டேடு கொடுத்து விவசாயி வாங்கி தர மாட்டேங்கிறாங்க? இங்கே மேகதாதுவை கட்டினான்னா 13,000 ஏக்கர் ஃபாரஸ்ட் எல்லாம் அழியுது. ஃபாரஸ்ட் அழிஞ்சுன்னா சுகாதார அமைப்பே அழிஞ்சு போயிறாங்க. அங்கே விவசாயத்துக்கு தண்ணி இல்லைங்கிறான். அங்கே தேக்கக்கூடாது. ராசிமலை கட்டினா நாயங்கிறாங்க. நமக்கு எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாகுங்கிறாங்க. தண்ணி வேஸ்ட்டாக கடலுக்கு போகாமல் தேக்கி வச்சக்கூடாது. அது வேணாம் சார். நீங்கள் 400 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஒடியாருது தண்ணி. காவிரி கொள்ளடம் இருக்குது. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அங்கங்கே 1/2 டிஎம்சி 1 டிஎம்சி தேக்கிட்டா நிலத்தடி நீர் மட்டும் அதுக்கு தடுப்பணை கதவனே வேணாம், தடுப்பனே கட்டலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ முசிறி டு வாத்தலை கொள்ளடம் பிரியிற இடம் ஒரு 10-15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர். அந்த 16 கிலோமீட்டரில் முதல்ல தண்ணி 20 அடி ஆழத்தில் இருந்துச்சு. ஒரு 50,000 தென்னை மரம் இருந்துச்சு. ஒரு 10,000 பனைமரம் இருந்துச்சு. அந்த 50,000 தென்னை மரம் பனைமரம்லாம் காஞ்சி போச்சு சார். இன்னைக்கு அதை பற்றி எந்த அரசியல்வாதியாக கவலைப்படுறாங்க சார்? அந்த தண்ணியை அங்கே போய் எல்லாம் மணல் திருடல் தான் இருந்தாங்க. மாறி மாறி மணலை திருடி அள்ளி 25 அடி ஆழம் காவிரிலேருந்து மணல் அள்ளி இந்த மரமெல்லாம் காஞ்சி போச்சு, பனை மரமெல்லாம் காஞ்சி போச்சு. எங்களுக்கு அரசியல்வாதிகள் திரும்பி பார்க்க வேண்டும். எங்களுக்கு எங்களை விவசாய காப்பாற்றினாதான் நாளைக்கு அவங்க பிள்ளையெல்லாம் காப்பாற்ற முடியும். எல்லாத்துடைய பிள்ளைய காப்பாற்றினா நல்ல உணவு கொடுக்குறோம் விவசாயி. நான் சேத்துல கை வச்சாதான் அவங்களாம் சோத்துல கை வைக்க முடியும். அது இப்போ தெரியல அவங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த சமுதாயம் அழிய போகுது. பாருங்க, வெளிநாட்டிலேருந்து இப்போ அமெரிக்காவில் அக்ரிமெண்ட் போட்டு உணவு கொண்டு வர போனான். அந்த அமெரிக்கா உணவெல்லாம் என்ன சார் சொல்லுங்க சார்? அவரதுமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீடு சார். எங்களை காப்பாற்றணுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்க. நீங்கள் கேஸ் போட்டு 1 லட்சம் கோடி நஷ்டம் கேளுங்க. எங்களுக்கு தண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி இதை வரலையும் நீ 53 டிஎம்சி தொடர்ந்து விட்டுருக்கணும். இன்னும் வரலையும் ஏன் தொடர்ந்து இல்லை? அதுக்காக கேஸ் போட்டு 1 லட்சம் கோடி நஷ்டம் கேளுங்க. திரு சாமி நடராஜன், இப்ப இன்னும் 2 ஆண்டுகள்ல தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் யுக்தியாகவும் வெறுமன அரசியலுக்கான ஆதாயத்துக்காக இது போன்ற நீர் ஆதார பிரச்சனைகள் பேசப்படுதா? இது ஐயா கண்ணு சொல்ற மாதிரி உண்மையிலேயே விவசாயிகளோட பிரச்சனைகளை உள்ளார்ந்து யாரும் கவனிக்கலையா? பிரச்சனை என்னன்னா, இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் மேல் பாசனத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகம் கடந்த காலத்தில் பூரா இதை செய்யலை. அதை செய்வதற்கு மாறாக இப்போ மேகதாட்டு அணை என்பது இப்போ டி.கே. சிவகுமார் காலம் மட்டும் இல்லை, தொடர்ந்து கர்நாடக அரசாங்கம் பல 10 ஆண்டுகளாக இது முன் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இது அரசியல் காரணங்கள் இருக்கானா? இருக்குது. அந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும்போது கொஞ்ச நாள் இருக்கும்போது பூரா எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குதோ அந்த கட்சி மிக தீவிரமாக இதற்கான முயற்சியை பூரா செய்வாங்க. ஏற்கனவே எடியூரப்பா பிஜேபியில் இருந்த போய் அதுதான். இப்போ காங்கிரஸ் அதுதான். கரும்பு விவசாயிகளுடைய ஒரு மாநாட்டை மாண்டியாவில் நடத்தினோம். அங்கே விவசாயிகள் அவங்கள்ட்ட கலந்துரையாடல் பண்ணும்போது மேகதாட்டில் உங்கள் அரசாங்கம் இப்படி ஒரு முன்முயற்சி எடுக்குது, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக கேட்கும்போது இதில் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. இந்த அணையை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படாது, இது தேவையில்லாத ஒன்று. இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் சிவகுமார் அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அதை செய்கிறாரு, நாங்கள் இதுக்கு ஆதரவு தரப்படலைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. யதார்த்தமாக அதுதான். ஒரு பக்கம் அரசியலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனிகள் பெங்களூரை சுற்றி பல்லாயிரக்கணக்கில் வந்துச்சு. பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்குது. அதுக்கு பூரா தண்ணீரை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் டி.கே. சிவகுமார் இந்த முயற்சியை பண்ணுறாரு. இப்போ இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு வந்தால், தமிழ்நாட்டில் மேட்டூருக்கு அடுத்து கீழே
பெரிய டேம் நம்மளால் கட்ட முடியாது. இங்கே இருக்கக்கூடிய பூகோள நிலை அதுதான். ஏன்னா தண்ணியை கட்டினோம்னா அதுக்கான கேட்ச்மெண்ட் பாயிண்ட் தேக்கக்கூடிய இடம் இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ மேகதாட்டுக்கு கீழே வந்தீங்கன்னா அடுத்த 40-42 கிலோமீட்டரில் ராசி மடல் இருக்குது. அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் நாங்கள் நேரடியாக சந்தித்து ஒரு மனு கொடுத்து பேசினோம். இது சம்பந்தமாக நீங்கள் ஆய்வு மேற்கொள்ளலாம். நீரியல் வல்லுநர்கள் இது சம்பந்தமாக புவியியல் வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து ஒரு ஆய்வை செய்து ராசி மடலில் கட்டினா 2 மாநிலங்களும் பயன்படுத்தலாம். அதே போல் உபரியாக வரக்கூடிய தண்ணீரையும் நம்ம சேமித்து வச்சுக்கலாம். அது தமிழ்நாட்டினுடைய பாசனத்துக்கு பயன்படும். மின்சாரத்தையும் பயன்படுத்திக்கலாம். இந்த மின்சாரத்தையும் குடிநீரையும் 2 மாநிலங்களும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான ஒரு முயற்சியை மாநில அரசாங்கம் செய்யலாம். மேட்டூருக்கு கீழே பெரிய டேமை நம்மளால் கட்ட முடியாது. காவிரியிலேயே கொள்ளிடத்திலே கதவணைகளை கட்டலாம். 1/2 TMC தேக்கலாம் ஒரு இடத்துல 1 TMC தேக்கலாம். இப்படி தேக்கப்பட்டாலே நீங்கள் 10 இடமோ 20 இடம் கட்டினாலே 15 TMC அல்லது 20 TMCக்கு மேலே தண்ணி தேக்க முடியாது. அது நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாது, பூர்த்தி ஆகாது. எனவே தான் நம்ம ராசி மடல் அந்த திட்டத்தை மீண்டும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தலாம். தேவை ஏற்பட்டால் கர்நாடகத்தோடு பேசலாம். அதற்கு மிகப்பெரிய பொறுப்பு முன்முயற்சி எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கம் எடுக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மேல்முறையீட்டு வழக்குக்கு போனோம். நம்ம இது மாதிரி டிபிஆர் தயார் பண்ணுறதுக்கே நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. அவங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, இது ப்ரீ மெச்சூராக இருக்குது. நாங்கள் ஒரு அறிக்கையை தான் கேட்குறோம், உத்தரவு நாங்கள் பிறப்பிக்க போகிறதில்ல. இது அணை கட்டலாமா கட்டக்கூடாதுன்னு என் வரைவு திட்டத்துக்கே நீங்கள் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்கிறது பொருத்தமில்லை என்ற அடிப்படையில் தான் நம்ம வழக்குகள் பூரா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அது பூரா அணை கட்டுவதற்கு ஆதரவாக கிடையாது. அவர் சொன்னது போல் இதையே காரணமாக எடுத்துக்கொண்டு இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் கரெக்டு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தத்தை கொண்டு போகிறார். அந்த திருத்தம் என்னவென்றே சொல்லாமல் உடனே முதலமைச்சர் அதை ஏற்றுக்கிட்டு திருத்தத்தோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அங்கே கேள்விக்குரியாது. ஏன்னா ஒரு சட்டமன்ற மரபுப்படி ஒரு தீர்மானம் ஏகமனதாக கொண்டு வந்தால் ஏதாவது ஒரு திருத்தம் வந்தால் திருத்தம் சபையில் பிடிக்கணும், எல்லா உறுப்பினருக்கும் தெரியணும். அந்த திருத்தத்தில் ஆட்சேபனை இருந்தால் அதுக்கப்புறம் வாக்கெடுப்புக்கு போகணும். இது எதுவுமே நடக்கலை. 16ஆம் தேதி சட்டமன்றத்தில் நடந்ததில் இப்படி ஒரு தீர்மானம் வந்தது. இந்த தீர்மானம் நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயம். அந்த திருத்தம் ஏற்புடையதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்புடையது அல்ல. அந்த திருத்தம் தேவையில்லைன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு பன்மாநில நதியில நீரை பங்கிட்டுக் கொள்வதற்காக ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டு அந்த ட்ரிபியூனல் இறுதி தீர்ப்பை சொல்லி அந்த இறுதி தீர்ப்பின் மேல 4 மாநில அரசாங்கங்களும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்குக்கு போய் அனைத்து வழக்குகளையும் விசாரித்த உச்சநீதிமன்றம் 2018 இறுதி தீர்ப்பை கொடுத்து இந்த தீர்ப்பு அடுத்த 15 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று சொன்னதுக்கு பிறகு மீண்டும் ஒரு நதி எப்படி ஏன் ட்ரிபுனல் வேணும்? தீர்ப்பாயத்தை நாம் ஏற்றுக்கொண்டாலே அப்போ மேகதாட்டில் அணை கட்டலாமா வேண்டாமா என்பதை பேச்சுவார்த்தைக்கு நெகோசியேஷனுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோங்கன்னு அர்த்தம். அதனால தான் இது தேவையில்லை. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கும்போது இந்த சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட இந்த திருத்தத்தோடு வந்த தீர்மானம் தேவையில்லை. ஏன்னா இது போன்று 4 முறை சட்டமன்றத்தில் ஏகபோகமாக தீர்மானம் நிறைவேற்றப்படும். 2014 OPS முதலமைச்சராக இருந்தப்ப, 2015 OPS முதலமைச்சராக இருந்தப்ப, 2018 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப, 2022 MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப உட்பட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் பூரா மேகதாடு அணை கட்டக்கூடாது, அதற்கு எந்த விதமான அனுமதியும் ஒன்றிய அரசாங்கம் வழங்கக்கூடாது என்ற தீர்மானம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் நீங்கள் 2026 19/6 நீங்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் திருத்தத்தோடு? எனவே இந்த திருத்தம் தேவையில்லை. கர்நாடக அரசாங்கம் மத்திய வனத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. மேகதாடு அணை கட்டுவது அது நீர் தேங்கக்கூடிய பகுதி, அதுக்கான தேவைக்காக வனப்பகுதியில் 33,000 ஏக்கர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அரசாங்கமே எழுதிருக்கு. 33,000 ஏக்கர்னா அது தண்ணி தேங்கக்கூடிய பகுதிகள் கிட்டத்தட்ட 16,000 ஏக்கர் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய புலிகள் சரணாலயம், அங்கே இருக்கக்கூடிய 13 மலை கிராமங்கள் முழுவதும் அப்புறப்படுத்தணும். அது வன விலங்குகள் எல்லாமே இருக்கு. மக்கள் வாழ்விடங்கள் 13 கிராமங்கள் இருக்கு. அப்போ பூகோள ரீதியாக என்ன சொல்றாங்க ஆய்வாளர்கள், அந்த இடம் அணை கட்டுவதற்கான தன்மையில இல்லை, அங்க இருக்கக்கூடிய பாறை பகுதி. அப்ப வனத்துறையில நீங்க ஒரு இடத்தை எடுக்கணும்னா அரசு பயன்பாட்டுக்கு 1 ஏக்கர் உங்களுக்கு வனத்துறை இடம் வேணும்னா அரசாங்கம் 2 ஏக்கர் கொடுக்கணும். இப்போ 33,000 ஏக்கர் இடம் வேணும்னு கேட்டாங்கன்னா கர்நாடக அரசாங்கம் 66,000 ஏக்கர் இடத்த கொடுக்கணும். அரசு இடத்த வனத்துறைக்கு கொடுக்கணும், வனமாக மாற்றப்படணும். நிறைய அதில் சட்டத்திட்டங்கள் இருக்குது. 2006 வன உரிமை சட்டத்தில் ஏகப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்குது. எனவே அவ்வளோ ஈஸி கிடையாது. 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் செயல்படணும். இப்போ நாங்கள் மாநில முதலமைச்சரை தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் 2ஆம் தேதி சந்தித்து நேரடியாக பேசணும். மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு பிரதமரை சந்தித்து நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க, நல்லது, வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்தை உருவாக்கணும்னா
தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த அரசாங்கங்கள் பின்பற்றியது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் அனைத்து விவசாய சங்க தலைவர்களை கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துங்க. அவர்களை கருத்தை பெற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த குரலை பிரதிபலிப்பதற்காக நம்ம தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு 2ஆம் தேதி அவர்கிட்ட சொன்னோம். செய்யணும்னு சொன்னார். ஆனால் அந்த கூட்டம் என்பது கூட்டப்படலை. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்தை என்ன வலியுறுத்துறோம்னா, மீண்டும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய சிக்கல், ஒரு தீர்மானத்தில் திருத்தம் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இது அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும், நிச்சயமா ஒன்றிய அரசுக்கு. இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, மீண்டும் தமிழக விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து கட்சி தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை நடத்தி தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தாக புதிய தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கணும். திரு சேதுராமன் இதுவரைக்கும் பேசினால 3 முக்கியமான விஷயங்கள், 3 அம்சங்கள் பேசப்படுறாங்க. ஒன்று வந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இது மாதிரியான இயற்கை வளங்களுக்கு ஆசைப்பட்டு மத்திய அரசு பாராமுகமாக இருக்கு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. மற்றொன்று ராசி மணல் கட்டணம், இது மாற்று தீர்வு அப்படின்றது இவர் முன்வழியில் திரு சாமி நடராஜனும் அதான் கிட்டத்தட்ட சொல்றாரு. நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வர்றதுக்கு அவங்களுக்கு ஃபேவர் பண்றதுக்காக மேகதாதுல அணை கட்ட DK சிவகுமார் தலைமையிலான அரசு முயற்சி பண்ணுது அப்படின்றது. இது எல்லாத்துக்குமான பதில் என்ன? உண்மையிலே அப்படித்தான் இருக்கா? 2 விஷயங்கள். ஒன்று வந்து திரு சாமி நடராஜன் குறிப்பிட்டது தான். காவிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பற்றாக்குறை நதி தான் அது. 1240 TMC நம்முடைய தேவையை ஒட்டுமொத்தமாக ஓராண்டில் ஒரு நீராண்டில் முழுமையாக வந்து எல்லா பகுதிகளிலும் முழுமையான விவசாயம் செய்வதற்கு தேவையானது 1240. ஆனால் ட்ரிபியூனலில் அவார்ட் பண்ணியிருக்கிறது 740 TMCயை தான் பிரித்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பற்றாக்குறை நதி தான். இந்த பற்றாக்குறை நதியில் அணைக்கட்டு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பிரதானமாக வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி வைப்பதற்கான உள்நோக்கம் என்னன்றது நிறையா சொல்லியிருக்காங்க. அப்படி அணைக்கட்டு கட்டுவதே இன்றைக்கு உலக அளவில் மாறி இருக்கக்கூடிய பூகோள சூழல் அல்லது வந்து சுற்றுச்சூழல் மாறுபாடுகளில் பெரிய அணைகளுக்கான தேவைகள் இல்லை அப்படின்றதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். இப்போ திரு ஐயா கண்ணு குறிப்பிட்டது மாதிரி கதவணைகள் இந்த மாதிரியான திட்டங்கள் அங்கங்கே சேர்க்கலாம், நிலத்தடி நீரை நம்ம உயர்த்தலாம். ஆனால் பெரிய அணைக்கட்டுகள் தேவையில்லை அப்படின்றது தான் இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. அதனால் அது வந்து பெரிய அணைகளாக இருக்கக்கூடிய மேகதாது ஒரு பெரிய அணை இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு கிருஷ்ணராஜசாகரோட பெரிய அணையாக அங்கே கட்டப்படுது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 4 அணைகளை விட அதிக கொள்ளளவு கொண்ட அணையாக அந்த அணைக்கு அவங்க வச்சிருக்கிற பெயர் வந்து பேலன்ஸ் ரிசர்வாயர். அந்த பேலன்ஸ் ரிசர்வாயர் அப்படின்னா என்னன்னா, இது விவசாயத்துக்கு பயன்படாது அப்படின்ற அடிப்படையில் தான் அதனுடைய பெயரை அவங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ விவசாயத்துக்கு பயன்படாதுன்னா மாற்று 4.75 தான் குடிநீருக்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே அந்த குடிநீரை உத்தரவாதப்படுத்துவதற்கு கடந்த 2020 இந்த பிரச்சனை வரும்போது பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு கருத்து அங்கே என்ன வந்ததுன்னா, கர்நாடகாவுடைய குறிப்பாக பெங்களூருடைய நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காக அல்லது குடிநீர் கொண்டு செல்வதற்கு 2 நிறுவனங்களோட அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து சுயஸ் நிறுவனத்தோடையும், இன்னொன்று ஜப்பானிய தோஷிபா நிறுவனத்தோடையும் அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் சப்ளை பண்ணுவதற்கு. அப்படி குடிநீர் சப்ளை பண்ணுவதற்கு பெருநிறுவனங்களுக்கு தடையற்ற குடிநீரை கொண்டு போவதற்கான ஒரு திட்டமாகவும் அது பார்க்கப்படுது. அப்போ பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக அரசுகள் இருப்பதுன்றது யதார்த்தம். நீங்கள் இங்கே வந்து அவ்வளோ எளிமையாக வந்து நீங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். ஆனால் முதல் கட்டத்திலேயே அதை வந்து முற்றிலும் புறக்கணிக்கணும், அதை முற்றிலும் புறந்தள்ளணுன்றது தான் இன்றைக்கி தமிழகத்தினுடைய நோக்கமாக இருக்குது. இந்த பெருந்திட்டம் இங்கே வந்துருச்சுன்னா இது போன்ற வாய்ப்புகள் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் நேச்சுரலாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் பொய்த்து போனால் விவசாயத்துக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வருவதற்கான முனைப்புகளை கொண்டு வரலாம். அப்போ இந்த பெருந்தட்டத்தை நம்ம வந்து நிராகரிக்கணும் அப்படின்றதான் யதார்த்தம். நிலத்தடி நீர் இருக்கிறத காரணமாக வச்சு நம்மள்ட்ட வந்து 10 TMC எடுத்துட்டாங்க. அதாவது அதில் குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னா, தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதியில் 20 TMC வரைக்கும் நிலத்தடி நீர் இருக்குது. அதில் 10 இதை வந்து ட்ரிபியூனல் கணக்கில் எடுத்துக்கல. சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னென்னா, இதை ட்ரிபியூனல் கணக்கில் எடுத்துக்கல. அதனால் 10 TMC வந்து நாங்கள் இதை எடுத்து கர்நாடகா கொடுக்குறோம் அப்படின்னு குடிநீருக்காக கொடுத்துருக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட 2018 போட்ட தீர்ப்பு. ஆனால் 2007 வந்து இது ட்ரிபியூனலுடைய தீர்ப்பு வந்தது. 2007 2018 வரைக்கும் இந்த நிலத்தடி நீர் என்னன்ற ஆய்வுகளை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டான்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு 2018க்கு பிறகு இன்னைக்கு எடுத்திருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தமிழக அரசு, நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, மேகதாது அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நமக்கு இந்த ஒப்பந்தம் என்பது 15/2/2033 முடியுது. அப்போ 15/2/2033 இது முடிவதற்கு முன்னதாகவே ஏற்கனவே என்ன
கர்நாடகாவுடைய வாதம் என்னன்னா, தமிழகத்துக்கு வந்து 192 டிஎம்சி நீங்க கொடுத்துருக்கீங்க ட்ரிபியூனல்ல, இது வந்து கூடுதல் 134 டிஎம்சி போதும் அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட்ல கர்நாடகத்தினுடைய வாதமா இருந்தது. அப்ப இந்த 134 நோக்கி கொண்டு போறதுக்கான ஒவ்வொரு செயல்பாடுகளா கர்நாடக அரசு தீவிரப்படுத்தும் போது தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். சமீபத்தில் வந்து 2024 வந்த சயின்ஸ் டைரக்ட் மேகசைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய நிலத்தடி நீர் ஆதாரம் என்பது 3 1 பங்காக குறைஞ்சிருக்கு அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக விளக்கியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் தமிழக அரசு கணக்கில் எடுத்துக்கணும். இங்க இருக்கக்கூடிய பாசன விரிவாக்கம், நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கிறோம், இங்க இருக்கக்கூடிய பாசனம் என்பது விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய வேளாண் தொழிலாளர்களுக்கு இதான் வாழ்வாதாரம். அப்ப இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மாற்று ஏற்பாடு என்ன இருக்கு? இன்றைக்கு கடந்த ஆண்டு வந்து குறுவை வந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஏக்கர்ல வந்து டெல்டால சாகுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கு வந்து 2.5 லட்சம் ஏக்கருக்கு வரதே இன்னைக்கு தடுமாற்றத்தில் இருக்கு. வாய்ப்பு இல்லை. ஏன்னா காவிரியில தண்ணீர் திறந்து விடப்படல, நிலத்தடி நீர் ஆதாரத்துல அந்த விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறுகுனிச்சுன்னா இந்த குறுவை சாகுபடி சமயத்துல விவசாய தொழிலாளர்களுடைய நிலைமை என்னவாகும்? குறுவை தொகுப்பு கொடுப்பதற்கு பதிலாக இங்க இந்த கடந்த ஆண்டுல குறுவை சாகுபடி செய்து இந்த ஆண்டு செய்யாத விவசாயிகளுக்கு அதை நிவாரணமாக நீங்க வந்து குறுவை தொகுப்புக்கு வந்து நீங்க நிவாரணம் கொடுப்பது போல குறுவை சாகுபடி கடந்த ஆண்டு செய்து இந்த ஆண்டு செய்ய முடியாத சூழலுக்கு இந்த மேகதாது மட்டும் இல்ல, கர்நாடகத்தினுடைய அந்த பிடிவாதம் காரணம். அப்ப அதுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்று அதற்கான நிவாரணத்தையும் இந்த விவசாய தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. மேகதாது தேவையற்றது. அது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் ஒழிய இங்க இந்த வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்துவது கிடையாது என்பதுதான் நம்முடைய கருத்தாக முன்வைக்கு. திரு பரசுராமன் சார், நீரியல் வல்லுநரா இப்ப நிறைய விஷயங்கள் இங்க பேசியிருக்கோம். ராசி மணல் அப்படின்னு ஒரு மாற்று ஏற்பாடா சொல்றாங்க. ராசி மணல்ல ஒரு அணையை கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல திரு ஐயாக்கண்ணன் சொல்றாரு, ஆங்காங்கே தடுப்பணைகள் மாதிரி கதவணைகள் செய்யலாம், அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை தேக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் வருது. சாமி நடராஜன் சொல்றாரு, தடுப்பணைகளோ கதவணைகளோ கட்டுற மூலமா கிடைக்கிற தண்ணியை சேர்த்து வச்சா கூட நம்மளுடைய தேவைக்கு போதுமானதா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வழிமொழிகள் அல்லது உங்களுடைய பார்வை என்ன? இதுல எப்படி என்ன மாற்றா இதுல செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முக்கியமாக இதில் கொண்டு வரது முதல்ல மேகதாது வேண்டாம், ஸ்டாப். அதுதான் முக்கியம். ஏன் வேண்டான்னா, ஸோ பயோடைவர்சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நேஷ்னல் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் மூணார் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது மூணாரில் பெரிய பவர் பிளான்ட் கொண்டு வந்தாங்க, ஒரு பெரிய ஸ்கீம். அப்போ 2 சயின்டிஸ்ட், MGK மேனன், ப்ரொஃபஸர் சுவாமிநாதன். இப்போ அந்த மூணாருக்கு பேர் சைலண்ட் வேலி. அதுதான் இன்னைக்கு அந்த மூணார் பாதுகாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பகுதி. அதே நிலைமை தான் மேகதாதுக்கு. மேகதாதுல இப்போ டேம் கட்டணும்னா அங்கே இருக்கிற என்டையர் பயோடைவர்சிட்டி இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் எல்லாமே காலி. ஃபாரஸ்ட் போச்சுனாலே ஒரு மாநிலத்தினுடைய முக்கியமான வாழ்வாதாரம் போச்சு. அதை முதல்ல அவங்க பாதுகாக்கணும். அது அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வி கெனாட் கிவ் இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு உதாரணம், கேரளா த மாடல் சைலண்ட் வேலி ரிப்போர்ட் அவைலபிள் ஸ்டில். அந்த மாடல் வந்து உலக அளவில் ஏற்றுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட். அது அந்த மாடலோட அடிப்படையில் எல்லா மாநிலத்துக்கும் சமமான ஒன்று. அது இப்போ நம்ம தென்பகுதி தமிழ்நாட்டில் தஞ்சை பகுதியை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா ஃபுட் வேலி, அனைவருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலி. ஃபுட் வேலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் வேல்யூக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அங்கே அணையை கட்டிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பாலைவனம் அகெயின் சொல்கிறோம் இல்லையா, திருப்பியும் பாலைவனம் ட்ரவுட் டாலரண்ட்டுக்கு நம்மளுக்கு இன்னும் இது கிடையாது. இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் COP2 ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஐநா சபையில் ஒருத்தர் முதல்ல 1972 கிளைமேட் கான்ஃபரன்ஸ் நடந்தது எங்கே, ஸ்வீடனில் 72 முதல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஆண்டும் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ். இப்போ ஆண்டுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது ஐநா சபையில். இந்த கான்ஃபரன்ஸோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிறது மிகப்பெரிய பாதிப்பு. யாருக்கு பாதிப்புனா விவசாயிகளுக்கு தான் பாதிப்பு. இந்த பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், இதுக்கு தான். அப்போல்லாம் வந்து என்வாயர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான். 1972க்கு முன்னாடி இந்திரா காந்தி வந்து தான் முதல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் ஃபாரஸ்ட்னு ஒரு மினிஸ்ட்ரி. இப்போ அதில் ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ட்டு. ஏன் இதெல்லாம் இதை சொல்ல வரேன்னா, ஃபுல் அதிகாரமாக மத்திய அரசு வச்சுட்டு நம்ம 2 பேரையும் சண்டை போட பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதில் மத்திய அரசு உடனடியாக வி டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஃபார்மர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி ரைட்ஸ் ஹாவ் அ பஞ்சாயத்து ராஜ். இவங்களுக்கு அறிவுபூர்வமாக விவசாயிகளுடைய அரசாங்கம், கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் வந்து முதலமைச்சர் இதற்கு தனி கவனம் செலுத்தி இன்றைக்கி இருக்கிற துடிப்புள்ள ஒரு மந்திரியை போட்டிருக்கார். அதுக்கான PWD மினிஸ்டர் அவருடைய தலைமையிலேயே யாரோ முதல்ல பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச், 2 பேரும் கலந்து பேசுவோம். அரசியல்வாதிகளும் வரட்டும், அரசாங்கத்தில் அதிகாரியும் வரட்டும், ஃபார்மர்ஸ் த ஹீரோஸ்.
அவங்க தான் ரோல் மாடல். அவங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட தேவை என்ன? அவங்க கேட்குறது என்ன? எங்கள் வீட்டுக்கு கேட்கல, இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்புக்கு. அதுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கணும். ஃபுட் வேலி பாதுகாக்கப்படணும். நம்ம வந்து ஹெர்பல் வேலி எல்லாம் பண்ணுறோம். கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மலையில் பாதுகாக்கிறதில்ல. முதல்ல நிலத்தில் இருக்கிற விவசாயத்தை பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம காவேரியில் போன்ற சென்ற ஆட்சியில் பார்த்திங்கன்னா 2018க்கு முன்னாடி நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் இருக்க விவசாயம்லாம் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தாங்க சட்டமன்றத்தில், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். அந்த மாதிரி இந்த காவேரிக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிப் இங்கே போட்டிருக்காங்களே இப்போ மத்திய அரசு ட்ரிப், அதோட ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங்காக சுப்ரீம் கோர்ட் ஹையஸ்ட் பாடி இல்லையா ரெடிட்டு. எப்படி நம்ம பாசுமதிக்கும் நம்மளுடைய இது வேப்ப மரத்துக்கும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் வரைக்கும் போனாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். போய் நெதர்லாண்டில் இருக்குது ஹேக்கில் இன்டர்நேஷ்னல் கோர்ட், அது வரைக்கும் போனாங்க. அந்த ஜட்ஜு கூட நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். இப்போ இருக்கிறவரும் நம்ம இந்தியாவில் சேர்ந்தவர் தான் இருக்காங்க. வி ஆர் ரெடி டு கோ. அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு. வி ஆர் ரெடி டு கோ ஃபார் இன்டர்நேஷ்னல் கோர்ட். அந்த மாதிரி போனோம்னா இந்த அணைகள் கட்டுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நிறைவா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கும் மாநில அரசுக்கும் நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற கருத்து என்ன? அரசாக்கு நீங்க என்ன வலியுறுத்தணும்னு நினைக்கிறீங்க? 3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு போட்டு கர்நாடகம் தண்ணீரை திறக்கலை, அதுக்கான இழப்பீட்டை கர்நாடக அரசுலேருந்து வாங்கி கொடுக்கணும் மத்திய அரசு. இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான தமிழ்நாட்டுக்கான இழப்பீடை கர்நாடக அரசு தரணும். ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு போட்டு அவங்க தண்ணியை திறக்க முடியாதுன்னு வாண்டனா சொல்கிற போது இங்கே ஏற்பட்டிருக்க இழப்புக்கு அவங்க இழப்பீடு தரணும். அதே போல் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைவள பாதுகாப்பு, அந்த மாநில முதலமைச்சர்கள் கொண்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பை மத்திய அரசு ஏற்படுத்தணும். இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த காலநிலை மாற்றத்துக்கும் இந்த மாதிரி அணைகள் தன் விருப்பத்துக்கு கட்டுறதுக்கும் இப்போ கர்நாடக அரசு என்ன சொல்லுது, 33,000 ஏக்கர் நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு தேவையான எங்கள் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற வனத்தை நாங்கள் உங்களுக்கு ஒப்படைக்கிறோன்னு சொல்லி அந்த அரசு முடிவெடுக்குது. அது தவறானது. 10 மாநிலங்கள் சார்ந்து அந்த முதலமைச்சர்கள் உட்கார்ந்து முடிவெடுத்தாதான் ஒரு புதிய திட்டத்தையே துவக்க முடியுங்கிற கட்டுப்பாடுகள் வரும். இதுக்காக மேற்கு தொடர்ச்சி மலைவள பாதுகாப்பு அப்படிங்கிற முறையில் அந்த சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்கள் கொண்ட அமைப்பை ஏற்படுத்தணும் உடனடியா. அதே போல தடுப்பணைங்கிறது உலகளாவிய அளவில் இப்போ நிறுத்தியாச்சு. ஏன்னா தடுப்பணைங்கிறது இப்போ காலநிலை மாற்றத்தில் ஓரிரு மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு மணித்துளிகளில் கொட்டி தீர்த்துருது. தடுப்பணைகள்லேருந்து உடச்சி வெளியில் போய் அழிவு பேரழிவு வருதுங்கிறதுனால கிரேடுவாலை கட்டுறது, தளமட்ட சுவர் பழைய அளவுக்கு ஆறு என்ன ஆழம் இருந்ததோ அந்த அளவுக்கு கிரேடுவாலை கட்டி அதில் கதவணை அமைக்கிறது. கதவணைனா நம்ம எப்போ வேணுமாலும் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கதவணைகள் திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லி தான் எடப்பாடி 4 இடத்துல கதவணை போட்டிருக்காரு. அதை திமுக அரசு இடையில அந்த கதவணைகளை அமைக்கவே இல்லை. அந்த கதவணைகளை போட்டால் நிலத்தடி நீர் பராமரிப்பு பண்ண முடியும், மணலை தேக்க முடியும், நீரோட்டத்தை உயர்த்த முடியும். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து செய்யணும். இந்த நடுவர் மன்றம் கேட்பது என்பது அன்னைக்கு இருந்தது, விபி சிங் காலத்தில் இருந்தது, எந்த மாநிலத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு நடுநிலையோட ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு இவங்க தீர்மானம் போட்டு அனுப்பி நாளைக்கே பிரதமர் ஒரு நடுவர் மன்றத்தை போட்டு 3 மாதத்துக்குள்ள அணையை கட்டிக்கலான்னு சொல்லிட்டா அப்புறம் நீங்கள் நீதிமன்றம் தான் போகணும். ஆனால் நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினதே நம்ம பெரிய தவறு. அதனால தான் அந்த தீர்மானத்தை இதோட காலாவதி ஆக்கி விட்டுறணும். இது திரும்ப நம்ம அதை பேசுறோம்னாலே இது ஒரு பெரிய பின்னடைவை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கும். இனிமேல் நமக்கு சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான் செயல்படணுங்கிற அடிப்படையில் மட்டும்தான் காவிரி உரிமையை மீட்டெடுக்க முடியுங்கிறதா எங்களுடைய. அரசு உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேலே வழக்கு போட்டு நஷ்டஈடு வாங்கி தரணும். ஏன்னா ஒழுங்காக தண்ணியை திறந்து இல்லை சொன்ன மாதிரி. இப்போ நீலகிரியில் ஒரு 40-50 டிஎம்சி தமிழ்நாட்டில் மழை பெஞ்சு அது இது போகுது, கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் போகுது. அங்கே பவானி சாகர் புலிகள் காப்பகம் அது வழியாக திருப்பி விட்டுருந்தா நமக்கு வந்துடும் தமிழ்நாட்டுக்கு. அந்த புலிகள் காப்பகத்துக்கு பர்மிஷன் வாங்க முடியாமல் நம்ம இருக்கோம். ஆனால் மேகதாதுக்கு இந்த ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டாங்க கர்நாடக சர்க்கார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் செல்லுன்னு வழக்கு போட்டு நஷ்டஈடு வாங்கி தரணும் தமிழக சர்க்கார். இல்லை, மேகதாட்டு அணை சம்பந்தமாக தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் உருவாக்கணும். ஏன்னா அந்த அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அல்லது கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அந்த தீர்மானத்தில். அதனால இது சம்பந்தமாக விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை உடனடியாக நடத்தி அதில் ஒருமித்த கருத்தை உருவாக்கி இந்த தலைவர்களை கொண்ட ஒரு தூதுக்குழுவோடு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதமரை சந்தித்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பை நிர்பந்தப்படுத்தக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்யணும். இரண்டாவதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்
அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதே கிட்டத்தட்ட 38,000 பெரிய ஏரிகள் குளங்கள் இருக்கு. மழை காலத்தில் பெய்யக்கூடிய தண்ணீரை வந்து அதை வந்து நம்ம சேகரிப்பதற்கான ஒரு பெரிய அளவுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. எனவே இதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை இந்த மாநில அரசாங்கம் கொண்டு வரணும். நீர்நிலைகளை பாதுகாப்பது, தண்ணியை சேமிப்பதற்கான நடவடிக்கை. அது ஒரு மாற்று ஏற்பாடாக சொல்லலை. நம்ம மாநிலத்தில் பெய்யக்கூடிய தண்ணீரை எப்படி சேமித்துக் கொள்வது, எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ங்கிற அடிப்படையில் மாநில அரசாங்கம் ஒரு 5 ஆண்டு திட்டத்தை போட்டு அதற்கான நிதிகளை பல ஆயிரம் கோடி ரூபாய் தேவைப்பட்டாலும் படலாம். அதுக்கான நிதியை உருவாக்கி பல சோர்ஸில் உருவாக்க முடியும். அதற்கான நடவடிக்கை, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக கர்நாடகம் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு ஒன்றிய அரசாங்கம் எந்த விதமான சிறு அனுமதியை கூட வழங்கக்கூடாது. அது வழங்க முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரண் ஆயிரும். அதற்கான எந்த சமிக்கையையும் ஒன்றிய அரசாங்கம் வழங்கக்கூடாது என்பதை இதன் மூலமாக நம்ம தெரியப்படுத்துறோம். கர்நாடக விவசாயிகள் மேகதாது விஷயத்தை ஏற்புடையதாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு 91 அதே போல அதன் பிறகு பல கலவரங்கள் வந்ததை நம்ம பார்த்திருக்கோம். மேகதாது மூலமாக ஒரு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதை 2 அரசுகளும் முதல்ல பண்ணணும். தமிழக சட்டமன்றத்தில் இங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த நடுவர் மன்றம் தேவையற்ற ஒன்று என்கின்ற அடிப்படையில் அந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து கோரிக்கையா இருக்கு. இதுல வந்து அனைத்து கட்சிகளும் ஒன்னா இருக்கணும் இன்னைக்கு. ஏன்னா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கல்லணையிலிருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய பாசன விரிவு அந்த வாய்க்கால்களுடைய தூரம் வந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு இந்த வாய்க்கால்கள் இருக்கு. ABCDன்னு எல்லா வாய்க்காலும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் இருக்கு. இவை பராமரிக்கப்பட வேண்டும். நீர் ஆதாரங்களை எங்கெங்கெல்லாம் சேகரிக்க முடியுமோ அதை சேகரிக்கிறதுக்குள்ள நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கணும். இது தமிழக அரசு எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை. இதன் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றலாம். கர்நாடக அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நீருக்கான ஆதாரம் என்பது வேறு மாற்று வகைகளில் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் சில இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இன்னைக்கு இருக்கு. என்னன்னா வரக்கூடிய நீரை நிலத்தடி நீர்ச்சார்ஜ் திரு PR பாண்டியன் குறிப்பிட்டது போல அந்த கிரேட் வால் அமைக்கிறோட கூடுதலாக உள்ள அந்த நீரை வந்து சுத்திகரித்து உள்ள வந்து நிலத்தடி நீராக மாற்றுவதற்கான வழிமுறைகள் இங்கே டெல்டாலேயே சில இடங்களில் பரிட்சார்த்த முறையில் பண்ணப்பட்டு அது வெற்றியை அடைஞ்சதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான நடைமுறைகளை காவிரி மேலாண்மை வாரியமே என்ன பண்ணணும்னா இதை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக குடிநீருக்கான மாற்றாக அதை கொண்டு போகலாம். கர்நாடக அரசு இதை வலியுறுத்தணும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு தாண்டி இரு மாநில மக்களும் இந்த நாட்டினுடைய மக்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த இரு மாநிலங்களுக்கு இடையே உறவுகளை பராமரிப்பதற்கு இது போன்ற திட்டங்களை ஆரம்பத்திலேயே தடுத்து இது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து இன்னைக்கு வந்து அதற்கான DPR அடுத்தடுத்த கட்டம் வந்து ஒரு நடைமுறையில் இருந்தால் கூட அதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசுக்கு நம்முடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அது ஆங்கிலத்தில் நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. சிறப்பாக சொன்னாங்க. விவசாயிகளும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அது சிறப்பாக இருக்கும்ன்றது தான் முக்கியம். ஏன்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இவங்களே ஒரு முடிவு எடுத்து ஒரு மனிதர் அவர் முதலமைச்சர் இப்போது சிவகுமார் அவர்கள் அவருடைய ஒரு முடிவுக்காக ஒரு என்டையர் தமிழ்நாடு விவசாயம் மொத்தமாக பாலைவனமாக ஆகிறதும் அவங்க அழிஞ்சு போகிறத பார்க்குறது சந்தோஷம் கிடையாது. அதே மாதிரி ஐநா சபையில் இன்னொரு நிறுவனம் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குளோபலி இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு ஒரு விருது கொடுக்க ஆரம்பித்தாங்க எல்லாம் உலகம் ஃபுல்லாக. அதில் இந்தியாவில் 3 செலக்ட் பண்ணாங்க. MS சுவாமிநாதன் அதில் சேர்மனாக இருந்தார். அப்போது குட்டநாடு கேரளாவில் ஆலப்பி டிஸ்ட்ரிக்டில் பிலோ சி லெவல் உலகத்திலே அதிசயமான ஒன்று அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த அவார்டு அங்கே ஒன்று கொடுத்தாங்க. ஒரிசாவில் கோராப்புட்ன்ற டிஸ்ட்ரிக்ட் டோட்டலாக 52% நம்மளுடைய விவசாயத்துக்காக ஒன்று கொடுத்தாங்க குளோபலி. 3ஆவதாக செலக்ட் பண்ணது கல்லணை. இது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கது. ஆனால் அது இன்னும் பரிசீலனையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி காஷ்மீரில் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா கல்லணைக்கு முக்கிய காரணம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எந்த சயின்டிஸ்ட்டு எந்த இன்ஜினியர் படித்தாங்க தெரில, இந்த மாதிரி ஒரு டிசைன் உலக நாடுகளையே இல்லைன்னு சொல்லி ஐநா சபையே தீர்மானம் பண்ணி ஒரு ப்ராசஸிங்கில் இருக்குது. அந்த விருது மிக விரைவில் கிடைக்க போகிறது. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்த ஒரு ரிசர்ச் பண்ண வராங்க, எவால்வேட் பண்ண வராங்கன்னா பாலைவனம் வந்தால் எப்படி இருக்கும்? யாருக்கு அது அசிங்கம்? தமிழ்நாட்டுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது, இந்தியாவுக்கே அசிங்கம். என்னடா இவ்வளோ பெரிய ப்ரப்போசல் நீங்கள் பெரிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இட்ஸ் டோட்டலி ட்ரை, நோ வாட்டர், ஏதோ தண்ணியே இல்லாத இடத்துக்கு நீ விருது கொடுக்க சொன்னால் எப்படி கொடுப்பாங்க? இதெல்லாம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. பார்லிமெண்ட்டில் இருக்கிற 40 MPs இருக்காங்க. எதுக்கோ நம்ம குரலை கொடுக்குறோம், யார் மேலேயோ அதுக்கோ. இந்த 40 ஒரே யூனிட்டியாக கட்சி பாகுபாடின்றி ஒரே யூனிட்டாக போயிட்டு
சத்தம் போட்டு கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டரோட நாலேஜ் அட்டென்ஷன் ஹவுஸில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண தான் பண்ணோம். ரெண்டாவது, நம்மளுடைய முதலமைச்சர் இப்போ இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அதனுடைய துறை அமைச்சரை கூப்பிட்டு எல்லா அரசியல் தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி அதோடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி இன்க்ளூடிங் ஃபார்மர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் இன்ஃப்ரண்ட் பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். இந்த மேகதாது அணு வேணுமா வேணாமா? யார் விவசாயி இந்த வருஷம் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர் ஐநா சபையோட தீர்மானம். விமன் ஃபார்மர் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு விவசாயமே தொழில் தான். அது கிடைச்சாதான், அந்த வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஃபார்மர் மோர் தென் 74% ஆஃப் விமன் பார்ட்டிசிபேட்டிங் விவசாயத்தில் தான். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் புதிய தலைமுறை அலோன், எவ்ரிபடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். புதிய தலைமுறை இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது. இது போயிட்டு கிராம அளவில் எல்லா மாவட்டத்துலேயும், இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் யங் ஃபார்மர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் போய் பாருங்கள், மோர் தென் 75% டோட்டல் பாப்புலேஷன். 146 கோடி மக்களில் 74% இளைஞர்கள் 35 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களில் 40% பீப்புள் எஜுகேட்டட், சேம் 45% வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, அன்எம்ப்ளாய்டு. அதுக்கு எல்லாருக்கும் ஜாப் கொடுக்கறது விவசாயம்தான். அந்த விவசாய இளைஞர்கள் வந்து போராடினா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். விவசாயத்துக்கு கண்டிப்பாக அது வந்து மீடியா கிட்ட இருக்குது. தயவுசெய்து நீங்கள் ஒரு பெரிய அவேர்னஸ் அண்ட் லிட்ரஸி. எஸ், நன்றி. இதுவே உங்களுடைய நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். மிக முக்கியமாக ஒரு சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று வந்து புதிதாக அமைந்திருக்கும் அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அல்லது இந்த மேகதாது விவகாரத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கென புதிதாக ஒரு ட்ரிபியூனல் தேவையில்லை அப்படின்றது கிட்டத்தட்ட இங்கே இருக்க எல்லா விவசாயிகளோட ஒரே பார்வையாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. இன்னொரு விஷயம் ரொம்ப குறிப்பாக சொன்னது, விவசாயிகள் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்றது. அவங்களுக்குள்ள மாற்று கருத்து இல்லாமல் இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரே மாதிரி இந்த விஷயத்தை அணுகணும், ஒரே மாதிரி செயல்படணும் அப்படின்னாங்க. அடுத்து இன்னொரு டேக்அவே அப்படின்றது வந்து டிபிஆர், விரிவான திட்ட அறிக்கை. அந்த இடத்துலையே வந்து மத்திய அரசு இதை புறக்கணித்து இந்த திட்டத்துக்கு முடிவு கட்டணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிறைவா இளைஞர்களுடைய பங்களிப்பு, இந்த விஷயத்துல இளைஞர்களுடைய பங்களிப்பு, இந்த புதிய அரசு அமைந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் ஜென்சி மனநிலை இளைஞர்கள் அப்படின்லாம் சொல்லப்படுற இந்த நேரத்தில் இளைஞர்களோட பங்களிப்பும் இந்த விவசாயம் சார்ந்த விவகாரத்திலேயும் மேகதாது வேண்டாம் அப்படின்றதுல ஒரே நிலைப்பாட்டோட இருக்கணும் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் புதிய தலைமுறை இந்த முன்னெடுப்பை எடுத்திருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.